ஹாய், சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வாட்டர்மெலனில் ஆஃப் சாப்பிட்டுட்டு ஆஃப் அப்படியே ஓப்பனில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்போவே கட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அதில் சுகர் கொஞ்சம் போட்டு சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். சுகர் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ பாட்டில் தண்ணி நல்லா வாஷ் பண்ணி பாட்டில் தண்ணியை ரொப்பி வச்சுட்டேன். அப்போ நமக்கு தாகம் எடுக்கும்போது அங்கேருந்து எடுத்து குடிச்சிக்கலாம். இப்படி எடுத்து குடிக்கும்போது இதில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்குது. ஸோ நீங்கள் பானையில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையை செய்ய ஆரம்பிச்சது. என்றைக்குமே ஃப்ளோரெல்லாம் துடைக்கும் போது நம்ம மார்பிள்ஸ் தான் இங்கே. ஸோ ஓனர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மார்பிள்ஸ் துடைக்கும் போது கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. முன்னாடி இருந்தவங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் கருப்பாக ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சாச்சு. பெனாயில் மட்டும் தான் யூஸ் பண்ணி துடைக்கிறது. அப்புறம் இதெல்லாம் பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டால் பிரிக்கக்கூடாதுன்னு ஒரு பதிவே கொடுத்துருப்பாங்க யூடியூப்பில் தான். ஸோ இதை என்றைக்குமே பிரித்து வைக்கக்கூடாதாம்மா, என்றைக்குமே சேர்த்து தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கழுவி க்ளீன் பண்ணி அதாவது பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் துடைக்க ஆரம்பித்தாச்சு. கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டா, அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டா அப்புறம் துடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃப்ளோர் இப்படி தான் இருந்துச்சு. பெனாயில் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு என்றைக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது வீட்டில் நமக்கு எதிர்மறை ஏதாவது அந்த மாதிரி எதிர்மறை சக்திகள் இருக்கும்போது இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு துடைக்கும்போது நமக்கு அந்த எதிர்மறை சக்தியெல்லாம் மறைஞ்சு நேர்மறை சக்தியெல்லாம் நமக்கு உருவாகும். ஸோ கல்லுப்பு என்றைக்குமே நீங்கள் வீடு துடைக்கும்போது கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டுக்கலாம். ஃப்ளோர் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். மார்பிள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆயிருக்கு. அதாவது நம்ம ரொம்ப ஆர்சான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல், அதனால் இப்படி ஆயிருக்கு. ஸோ ஓனர் வீடு கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாரு, கொஞ்சம் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் விம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை மைல்டாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் மைல்டாக பெனாயில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நைல் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண தொடங்கியாச்சு. பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எண்டிங்கில் இருக்கிற கலர் தான் ஃப்ளோரில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப ஹார்ஸானதெல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கிச்சன் இப்படி தான் இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கு இல்லையா. எனக்கு எப்போவுமே கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டு இன்னுமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலை. கச்சன்னு திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. வாங்க வேண்டிய சில பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் வாங்கி அதில் ஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் கிச்சனில் ஆப்போசிட் சைடில் இருக்கிற போர்ஷனை உங்களுக்கு நான் காட்டுறதே கிடையாது. ஏன்னா அதுதான் அந்த ரீசன் என்னென்னா, அதுதான் மெயின் ரீசன். அதோடு கட் பண்ணிக்க வேண்டியது, அதுக்கு மேலே நான் காட்டுறதே கிடையாது. என்னென்னா, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்கிற மாதிரி ஒரு 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 அக்கறையிலேருந்து இன்னொரு பிளேஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல பச்சை பசேல்னு தெரியுமா. ஸோ அங்கே பச்சை பசேல்னு இருக்கேன்னு இந்த இடத்துலேருந்து அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே ஒன்றும் தெரியாது, அங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அங்கேருந்து நம்ம இருந்து பார்த்தா பச்சை பசேல்னு இருக்குமா. அப்போது நம்ம இருக்கிற இடத்துலையே எல்லாமே இருக்கும், ஆனால் நம்ம அது தெரியாமல் இன்னொரு பிளேஸுக்கு போகிறோன்றது தான் இந்த இதோட பழமொழி.